இந்த முறை கொள்முதல் தாமதம் ஏற்பட்டதுக்கு பல காரணங்களை எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு அடுக்குறாங்க. என்னது? டெண்டர் 2 முறை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. 3வது முறை தான். அதற்கு காரணம் என்னன்னா போதுமான கமிஷன் வரல. அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டு. அதே போல தார்பாலின் வாங்குனதுல ஊழல் நடந்திருக்குது. சாக்கு மூட்டைகள் அந்த சாக்கு பை வாங்குனதுல ஊழல் நடந்திருக்கு. எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. ஒரு நிமிஷம் சார். இந்த ஊழலை பற்றி நேருக்கு நேர் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் என்னோட விவாதிக்க தயாரா? முன்னாள் அமைச்சர். ஆமா, அவருக்கு தான் தெரியும். ஏன்னா அவரு முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் நேருக்கு நேர் என்னோட விவாதிக்க தயாரா? ஒரு டெண்டர்ல கமிஷன் பேசுறதே தப்பு. 2 முறை ரத்து செய்யப்பட்டிருக்கு டெண்டர். கிடையாது. அப்படின்னா ஏன் ரத்து செய்யப்பட்டது? சார் 7 முறை நெகோசியேஷன் செய்யப்பட்டது. நான் சொல்றேன், இப்ப 7 முறை நெகோசியேஷன் செய்யப்பட்டது. ஏன் நெகோசியேஷன்? என்ன? எதுக்காக நெகோசியேஷன்? நெகோசியேஷன் நீங்க தெரிஞ்சீங்க, அப்புறம் அது பொதுவெளியில தெரிஞ்சுக்கலாம். நெகோசியேஷன் என்பது ஒப்பந்தக்காரர் அந்த ஒப்பந்தத்தை போடுகிற பொழுது குறிப்பிடுற தொகை வெளி மார்க்கெட்டுக்கும் மற்ற மாநிலத்துக்கும் ஒப்பிட்டு பார்க்கிறப்ப அதிகமா இருந்தா உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்ன பிறகு அவங்க குறைச்சு கொடுக்கறது. வெளி மார்க்கெட்டுக்காகவா இல்ல நம்ம மார்க்கெட்டுக்காகவான்றத கூட எதிர்க்கட்சிகள் வைக்கிறது கேள்வியா வைக்கிறேன். நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் சொல்றது உண்மையா உள்வாங்க. இது வெளி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய விலைவாசிக்கும் வெளி மாநில விலைவாசிக்கும் ஒத்து வராத தொகையை ஒப்பந்ததாரர் குறிப்பிட்டிருந்தால் அவரை நேரில் அழைத்து, நீங்கள் L1 வந்திருக்கீங்க, L2 இவ்வளோ போட்டிருக்காங்க, L3 இவ்வளோ போட்டிருக்காங்க, நீங்க போட்டது அதை விட இவ்வளோ கம்மி, ஆனாலும் வெளி மார்க்கெட்டை விட நீங்க இவ்வளோ அதிகமாக போட்டுறீங்க, இது ரத்து செய்ய போறோன்னு சொன்னா அவங்க திரும்ப குறைச்சி கொடுக்கறது. அது மாதிரி தான் நெகோசியேஷன். சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர் குறைச்சி கொடுக்கறது. அப்படி குறைக்கப்பட்ட சதவீதம் எவ்வளவு தெரியுங்களா? 35% மேல். இதுல எப்படி சார் ஊழல் நடக்கும்?